பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis chapter 17 verse 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am the God of Almighty. சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. 16ஆம் அதிகாரத்திலே தடுமாறி போனாயா ஆபிராம்? 16ஆம் அதிகாரத்திலே தடுமாறி போனாயா? உன் வாழ்க்கையில சத்துரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து விட்டானா? நீ தடுமாறி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாராயோட சொற்படி கேட்டு ஆகாரோடு சேர்ந்து கொண்டது நிமித்தம் உன் வாழ்க்கையில ஒரு அடுத்த ஒரு முகமதிய சந்ததியா இருக்கிற இஸ்மவேலை பெற்றெடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாயா? இன்றைக்கு என் தேவன் சொல்லுகிறார், அந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிற நாளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தின் வித்து இது அல்ல. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இது அல்ல. என் வாக்குத்தத்தத்துக்கு காத்திரு. எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. கர்த்தர் 13 வருடங்கள் God did not speak with Abraham. God stopped speak with Abraham for 13 years because he disobeyed, he deviated. சற்று திசை மாறி போய்விட்டார். இடையிலே போன ஆகாருடைய நிலை போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு ஜனமோ மக்களோ சமுதாயமோ இல்ல எந்த இனஜன பந்துக்களோ துணை என்று வேதம் போடவே இல்லை. உத்தமனுக்கு கர்த்தர் தான் துணை. நான் உத்தமமாயிருந்து என்ன பிரயோஜனம்? என் பேரு தானே கெட்டு போயிருக்கு. நான் உத்தமமா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ப்ரமோஷனும் கிடைத்த மாதிரி இல்லையே. நான் உத்தமனாய் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கூட இல்லையே. நான் உத்தமனாய் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லையே. நான் உத்தமனாய் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் இல்லையே. நான் உத்தமனாய் இருந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில ஒரு நல்லதையும் பார்க்கவில்லை என்று புலம்பு கொண்டிருக்கிற மகனே மகளே, என் கர்த்தர் சொல்கிறார், தேங்க்யூலா. ரிவார்டுக்கும் அவார்டுக்கும் உத்தமனாய் இருக்கிறாயா, இல்ல கர்த்தருக்காக உத்தமனாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமனாய் இருந்தாய் போதும். ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் மக்கள்கிட்ட வராது, பரலோகத்திட்டு வரும், உன்னதத்திட்டு வரும், கர்த்தர்கிட்ட வரும். மனுஷன்ட்டு வந்தா அது கிழிந்து விடும். That paper can, thank you Lord, burn it. அந்த காகிதம் எரிக்கப்பட்டு போகும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உத்தமம் அது சிங்காசனத்திலே புத்தகத்திலே எழுதப்பட்டு விடும். இன்றைக்கு நமக்கு சர்டிபிகேட் கர்த்தர்கிட்ட வரட்டும், மனுஷன்ட்டு வேண்டாம், கர்த்தர்கிட்ட வரட்டும். கர்த்தர் கொடுத்தால் மட்டும் போதும் என்று காத்திருங்கள். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உத்தமத்தில் நிற்க என்னால் முடியவில்லை. தடுமாறி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்குள், பரிசுத்தத்துக்குள், விசுவாசத்துக்குள், தேவ அன்புக்குள் நான் செய்கிற வேலை இல்லை. எல்லாத்திலும் உத்தமமா இல்லை. என் கட்டின புருஷனுக்கு, கட்டின மனைவிக்கு, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் உத்தமமா இல்லை. நான் சபைக்கு நடுவில் உத்தமமா இல்லை என்று யார் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேலனை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். மகனை சோர்ந்திராதே. நான் உத்தமமா இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். தைரியமாய் சொல்லணும், கர்த்தருக்கு முன்பதாக நான் உத்தமனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் அறிவார் என்று சொல்லுகிற ஒரு உத்தமத்தின் பாக்கியம் நமக்கு உண்டாகட்டும். தைக்குள்ளார் உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. சோர்ந்திராதீங்க. எனக்கு ப்ரமோஷனும் இல்லை, ரிவார்டும் இல்லை, அவார்டும் இல்லை. God will do the supernatural miracle and is going to bless you double in front of all whoever cursed you. உங்களை யாரெல்லாம் சபித்தார்களோ அத்தனை கண்களுக்கு மத்தியிலே என் உத்தமமா இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்தாமல் இருக்க மாட்டார். Take this prophetic word. ராஜன் பிரதர், உங்க மேல கர்த்தருடைய கரம் தொடுகிறது. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டாகும் என்று சொல்லுகிறார். எந்த குடும்பத்துக்காய் யார் பேரை சொல்லி ஜெபிச்சீங்களோ அற்புதம் நடக்கிறது. Take this prophetic word. வியாதி நீங்கிட்டு பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களே, வானத்தின் பலகை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிற பரிசை பார்க்கிறேன். Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.